கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நற்கருணை ஆண்டவர் இன்று உங்களை சந்திப்பதற்காக, உங்களோடு உறவாடுவதற்காக, உங்களோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை விட நற்கருணை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கின்றோம். நற்கருணை இல்லாத கிறிஸ்தவம் இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்குள் பல வேறுபாடுகள், பல பிரிவினைகள் இருந்தாலும் அவர்கள் மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு விஷயம் இந்த நற்கருணை. பல இடங்களில் நற்கருணை ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு விசுவாச புரட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நற்கருணையை அவமதித்து கொண்டு இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்களும் நானும் நற்கருணை ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரோடு பேச வந்திருக்கின்றோம். ஏனென்றால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நற்கருணையால் தான். இயேசுவின் உடலும் இரத்தமும் தான் இன்று வரை உங்களையும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்று நாம் சிந்தித்தோமானால் அது ஒரு உண்மையான விஷயம்தான். அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மை சம்பவம் என்னவென்றால், நற்கருணை பற்றி அதிகமான புதுமைகளை நாம் அறிந்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஈக்கரிஸ்ட் மிராக்கல் என்று நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தீர்கள் என்றால் பல புதுமைகள் உலக அளவில் இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் தற்போது இந்திய தேசத்திலே கேரள மாநிலத்தில் வெளியிடப்பட்ட நற்கருணையின் புதுமை பரவலாக பரவி கொண்டு இருக்கின்றது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் விலாக்கண்ணூர் என்ற கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் 2013 நவம்பர் 15ஆம் நாள் காலை திருப்பலி வேளையில் பங்கு தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது நற்கருணையில் ஒரு புள்ளி வடிவில் ஒரு உருவம் தெரிந்திருக்கின்றது. திருப்பலியில் பங்கெடுத்த ஒவ்வொரு மக்களும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த புள்ளியானது சில நொடிகளில் மாற்றம் அடைந்து இயேசுவினுடைய முகம் அந்த நற்கருணையில் தெரிந்ததாக கூறப்படுகின்றது. இதை பார்த்து விசுவசித்து ஆச்சரியத்தில் கலங்கி நின்ற மக்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து அதிசயத்தில் ஆழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவினுடைய உடல் அந்த அப்பத்தின் வாயிலாக இயேசுவின் முகமாக மாறியது அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களையும் சிந்திக்க வைத்தது, தியானிக்க வைத்தது. பலரது முகங்களில் கண்ணீர்கள் சிந்தப்பட்டன. ஆண்டவரே, இத்திருப்பலின் வாயிலாக எங்களை பார்க்க நீங்க வந்திருக்கின்றீர்கள். இந்த நற்கருணை விலையேறப்பட்ட நற்கருணை, இது ஒரு அதிசயம் என்றெல்லாம் சொல்லி அந்த திருவுடலானது பாதுகாக்கப்பட்டு ரோமைக்கு அனுப்பப்பட்டு பல சோதனைகளுக்கு பின்பாக சில மாதங்களுக்கு முன்பு இது இயேசுவின் திருவுடல்தான், ஈக்கரிஸ்ட் மிராக்கல் என்று வட்டிக்கானால் நமக்கு அறிவிக்கப்பட்டது. எங்கெங்கோ சென்று இயேசுவினுடைய புதுமையை அறிந்திருக்கின்ற நாம், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் கேரளா மாநிலத்தில் இப்படியான ஒரு விசுவாச நம்பிக்கை, நற்கருணை புதுமை நடைபெற்றது என்பதை நாம்
அறியப்படுகின்ற போது நம்முடைய உள்ளங்கள் எவ்வாறாக இருந்து கொண்டு இருக்கின்றது? காதளவில் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்ட ஒரு புதுமையான விஷயம் நமக்கு அருகாமையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது, நடந்திருக்கின்றது என்று பார்க்கப்படுகின்ற போது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் நம்மளுடைய பாவ கரைகள் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கின்றது. ஏன் எனக்கு இப்படியாகப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை? அதை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் யாருக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? தன்னுடைய உயிர் போக போகிறது என்று தெரிந்தும் உங்களுக்காகவும் எனக்காகவும் உலக மக்களுக்காகவும் தான் நான் வரும் வரை இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து சென்றிருக்கின்றார். வெளி வேடக்காரர்களாக இல்லாமல் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆலயங்களுக்கு சென்று வீண் பராக்குகள் பார்த்து வழிபாடுகளை தியானிக்காமல், ஆராதிக்காமல், செய்திகளை கேட்காமல் நற்கருணை ஆண்டவரை அவமதித்து வாழ்ந்த நேரங்கள் எத்தனை எத்தனை! ஒவ்வொரு ஆலயங்களிலும் நற்கருணை ஆண்டவர் இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். திருப்பலியினுடைய மையத்தில் எழுந்தேற்றத்தின் போது அவரது பாடுகள் நினைவுபடுத்தப்பட்டு நமக்காக அந்த உடலும் இரத்தமும் பிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்படுகின்றது. அப்போது கூட நம்முடைய மனங்கள் மாறுவதில்லை, நம்முடைய குற்ற குறைகள் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. ஏதோ ஒரு காட்சி பொருளாக வரிசையாக சென்று நாமளும் பெற்று வருகின்றோம், சுவைத்து வருகின்றோம். அது நாவுகளில் வரப்படுகின்ற போது கூட உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தயங்குகின்றோம். நாவுகளில் வரப்படும் போது கூட என் மனம் பயப்படவில்லை, அஞ்சவில்லை, மனம் கூசவில்லை. ஆனால் உலக அளவிலே நற்கருணையுடைய புதுமைகள் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது, காட்சிகள் பெருகி கொண்டே இருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்களும் நானும் மனம் மாறி இயேசுவை புரிந்து கொண்டு இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்களாக, இயேசுவினுடைய பாதைகளில் நடக்கக்கூடியவராக, பாவமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, மறுபடியும் ஒரு சாட்டையடிலிருந்து அவரை மீட்க வேண்டும் என்பதற்காக, அவமானத்தில் இருந்து அவரை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வாறான புதுமைகளை ஆண்டவர் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரை தேடி செல்வோர்க்கு தக்க கைமாறு அளிக்கின்றார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற போது, இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கப்படுகின்ற போது நற்கருணை ஆண்டவரை பார்க்க வந்திருக்கின்ற, தேடி வந்திருக்கின்ற, அவரை நம்பி வந்திருக்கின்ற, அவரை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் ஏற்ற வேளையில் கைமாறு கொடுப்பார் என்ற ஒரு விசுவாச வாழ்க்கையில்தான் நீங்களும் நானும் ஆலயங்களை தேடி சென்று கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு வழிபாடுகளிலும் கலந்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரை நாம் தேட வேண்டும், இயேசுவை நாம் தேட வேண்டும். பணி செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, உறவாடுகின்ற இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழுகின்ற வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சண்டை இடுகின்ற இடமாக இருந்தாலும் சரி, அவமான பேச்சுகள் நடக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள், உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இடங்களில் இருந்து ஒரு மீட்பை நீங்கள் பெற முடியும், ஒரு மாட்சியை நீங்கள் பெற முடியும், ஒரு கைமாறு அந்த இடங்களில் பெற முடியும்.
ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற போது அந்த இடங்களில் நீங்க ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த கைமாறின் வழியாக உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவரை தேடி வருவதை விட்டுவிட்டு ஆண்டவரை மறுதலித்து எத்தனை இடங்களுக்கு நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம், எவ்விதமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பெயர் அளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவை அவமதித்து வாழ்கின்ற வாழ்க்கை இன்று எத்தனை பேர் அப்படியான நிலைப்பாடுகளில் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் சுய சிந்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளியில் பார்த்து கொண்டு இருக்கின்ற அநேக நபர்களில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட இருந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இப்படியான புதுமைகளை நம்பி வாழ்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். ஆனால் எத்தனை புதுமைகள் நடந்தாலும் நான் பெயரளவில் கிறிஸ்தவனாக மட்டும்தான் இருப்பேன். அந்த நற்கரணை என்பது, அந்த கம்யூனியன் என்பது, அந்த ராபோஜனம் என்பது அது ஒரு வெளி அடையாளம், அது உண்மை அல்ல, அது வெறும் கோதுமை பிண்டம்தான் என்றெல்லாம் சொல்லி அவமதித்த போதெல்லாம் ஆண்டவர் நம்மை குறித்து எத்தனை வேதனைகள் அடைந்திருப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரிடம் கைமாறு பெறுகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ முற்படுவோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வார்த்தையில் ஆண்டவரை தேடி செல்வோருக்கு அவர் தக்க கைமாறு அளிக்கின்றவராக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வசதி வாய்ப்புகள் வந்தாலும், நோயின்றி வாழ்ந்தாலும், ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஆண்டவரை நீங்கள் தேடாமல் இருந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி செல்கின்றவர்களாக, ஆண்டவரை நாடி செல்கின்றவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணித்து நாம் வாழ்கின்ற போது அவர் ஏற்ற வேளையில் கைமாறு தரக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலும் கூட பல பிரச்சனைகளோடு இந்த நற்கரணை ஆண்டவரை தேடி வந்து இருக்கின்றோம். இதோ இந்த நற்கரணை ஆண்டவரோடு நாம் ஜெபம் செய்கின்ற போது, ஆராதிக்கப்படுகின்ற போது என்னுடைய பாடுகள், வேதனைகள் அவர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே எல்லாம் நிறைவேறுவதாக. நற்கரணை ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் தக்க வேளையில் கைமாறு கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். மகனே, மகளே, கவலைப்படாதீர்கள். நீங்கள் இன்று ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் ஜெபிக்கின்ற போது நற்கரணை ஆண்டவர், நற்கரணை வாயிலாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு, ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீங்க எதெல்லாம் இல்லை என்று கேட்கின்றீர்களோ, எதெல்லாம் நடக்கவில்லை என்று கேட்கின்றீர்களோ, எதற்காக நீங்க அழுந்து கொண்டு இருக்கின்றீர்களோ, இப்போது 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 இதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். இதோ நற்கரணை ஆண்டவரை ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் உட்கொண்டு கிறிஸ்தவராக வாழுகின்ற போது ஆண்டவர் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வேதனையோ கவலையிலையோ கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நற்கரணையில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். இதோ இந்த சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை தேடி செல்பவர்களுக்கு அவர் தக்க கைமாறு கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு இந்த ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கப்படுகின்ற போது என்ன தேவைகளோடு இருந்தீர்களோ எல்லா தேவைகளும் ஆண்டவர் நிறைவேற்றி கூடியவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இதோ இந்த காணொலியின் வாயிலாக, இதோ இந்த நற்கரணை ஆண்டவரோடு, இதோ இந்த காணொலியின் வாயிலாக, இதோ நற்கரணை ஆண்டவரோடு, இதோ உண்மையான தெய்வத்தோடு, இதோ அதிசயங்களும் அற்புதங்களும் காண்கின்ற தெய்வத்தோடு இதோ நம்ம உள்ளங்களை இணைத்து, இதோ பாவ பலவீனங்களை நினைத்து மன்னிப்பு கேட்டு அவரை நாடி வருகின்ற போது இவருக்கு மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். இதோ கண்ணீரை மாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார். இதோ நற்கரணை ஆண்டவரை நோக்கி உங்க கைகளை நீட்டே, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்க என்று சொல்லி நீங்க ஜெபிக்க என்று சொல்லி ஜெபிக்கப்படுகின்ற போது
அது ஒரு வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையை தேடி, உங்க வீடுகளை தேடி, உங்க ஜெப விண்ணப்பங்களை தேடி, உங்க சிறகை தேடி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, உம்மோது புதுமையோடு ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜபத்தோடு கடந்து வந்து இருக்கின்றோம், நம்பிக்கையோடு கடந்து வந்து இருக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவரே எங்கெங்கயோ நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இதோ என்னுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் மூலமாக ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு விடுதலை நடக்கணும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பாடுகள் மாறணும், என்னுடைய வேதனைகள் மாறணும், என்னுடைய பலவீனங்கள் மாறணும், என்னுடைய நோய்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா, பல நாள் விண்ணப்பங்களுக்கு தேவன் இன்று விடை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நற்கருணை ஆண்டவரோடு அப்பா நான் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பில கூடி ஆண்டவரே, அப்பா வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிற இந்த வேளையில அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா நாடி தேடி வருகின்ற போது ஆண்டவரே, நீங்க ஏற்ற கைமாறுகளை அப்பா நீங்க கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே, அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே, அநேக மக்கள் இந்த இணைப்பின் வாயிலாக இயேசுவை தேடி வந்து இருக்கின்றார்கள், நற்கருணை தேடி வந்து இருக்கின்றார்களே. நற்கருணை என்ன என்று கூட தெரியாமல் ஆண்டவரே, அப்பா பித மத சகோதரர்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே, அப்பா நீங்கள் புதுமையை காண செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை காண செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது வல்லமையுள்ள கரம் ஆடும்படி இந்த கரம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்வதாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறைகளை தொடுவதாக ஆண்டவரே. அப்பா ஒரு கரம் தொடுகின்ற போது ஆண்டவரே, அப்பா அவர்களுக்கு எல்லா பாடுகளும் வேதனைகளும் மாறி ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும், ஒரு கைமாறு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு சிலுவை நாத ஒவ்வொரு வீடுகளுக்கு போவதாக, இயேசுவின் நாமத்திலே எல்லா சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்திலே எல்லா பரிபூர்ணமாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு வெறுங்கையில் அனுப்பி விடாதீர்கள் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கின்ற போதே ஆண்டவரே, இதோ இந்த கேரளா மாநிலத்தில் நடைபெற்ற அதே அதிசயங்களோ அற்புதங்களோ இந்த இணைப்பின் வாயிலாக ஆண்டவரே இதில் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நற்கருணை வாயிலாக ஆண்டவரே ஒவ்வொரு கண்களுக்கு தரிசனம் உண்டாகட்டும், ஒவ்வொரு கண்களும் தரிசனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமது முகம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் காண செய்வீராக, ஒவ்வொரு பிள்ளைகளும் முகத்தை கண்டு ஆண்டவரே தரிசிக்க வேண்டுமா கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியான ஒரு வல்லமை உள்ள ஆசீர்வாதமான அப்பா ஒரு ஜெப ஆராதனையாக, நற்கருணை ஆராதனை நாங்கள் விண்ணப்பத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற போது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அதிசயம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா இப்படியாக நோக்கி வந்திருக்கிறோம், பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஜெபித்துக் கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.